ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ட்ரிபிள் டி டாக்ஸ். நான் உங்கள் T3. ஸோ இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, டீமான் ஸ்லேயர் ஹாஷிரா ட்ரைனிங் ஆர்க்கோட ஃபைனல் எபிசோடான 8th எபிசோட் பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ஃபைனலி நீ என் முன்னாடி வந்துட்டல கிபுட்சுசி முசான், உன்னை தான் இத்தனை வருஷமாக எல்லா டீமான் ஸ்லேயர் காப்ஸுமே தேடிட்டு இருந்தாங்க. அம்மனி, எனக்கு இதை மட்டும் சொல்லு, அவன் பார்க்க எப்படி இருக்கான்? அவன் பார்க்க 20 இயர்ஸ் ஓல்டாக தெரியறான். அவன் கண்ணு அது பிங்க் கலரில் இருக்குது. அவன் பியூப்பிள் அது வெட்டிகளாக இருக்குது, ஒரு பூனை மாதிரி இருக்குது. ஓ அப்படியா? ஆனால் முசான், நீ என்னை பார்க்க வருவன்னு கண்டிப்பாக எனக்கு தெரியும். ஏன்னா நீ உபயோசிக்க கிளானை சுத்தமாக இருக்கிற, அதனால் கண்டிப்பாக நீ என்னை பார்க்க வருவன்னு தெரியும். நீ சொல்கிறது கரெக்டு தான், உபயோசிக்க கிளானுக்கு என்னென்னவோ இருக்குது. ஆனால் அவங்க என்னோட பிளானை தான் இன்டரப்ட் பண்ணுறாங்க. அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அதனால் அந்த கிளானை நான் அழிக்க நினச்சேன். ஆனால் இப்போ அந்த கிளான் லீடரை எப்படி பார்க்குறேன் பார்த்தியா? இப்போ நீ ரொம்ப வேஸ்ட்டாக இருக்கிற. எப்படின்னா ஒரு செத்த பூனை என் முன்னாடி இருக்கிற மாதிரி இருக்குது. அதில் ஒரு ஆச்சரியமும் இல்லை. ஏன்னா 3 மாதத்துக்கு முன்னாடியே என் டாக்டர் என்னை பார்த்து நீ இன்னும் கொஞ்ச நாள் இறந்துடுவேன்னு சொல்லிட்டாரு. ஆனாலும் நான் என்னோட உயிரை வச்சிருக்கேன்னா எனக்குள்ளே இருக்கிற ஃபயர் தான், உன்னை கொல்லணும்னு இருக்கிற அந்த ஃபயர்னால தான் உயிரோட இருக்கேன். அப்படியா? அப்படின்னா அந்த ட்ரீமை நீ மறந்துடு. ஏன்னா நான் உன்னை இன்றைக்கே கொண்டுடுவேன்னு சொல்ல, உனக்கு ஒன்று தெரியுமா? உன்னோட உடம்புல ஓடுற பிளட்டுக்கும் என்னோட உடம்புல இருக்கிற பிளட்டுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஆனால் நீ 1000 வருஷத்துக்கு முன்னாடியே பிறந்ததுனால உனக்கும் எனக்கும் ஒரு க்ளோஸ் கனெக்ஷன் இல்லாமல் போயிடுச்சுன்னு சொல்ல, முசான் சொல்கிறான், நீ இப்போ சொல்கிறது எந்த விதமான ஃபீலிங்ஸும் எனக்கு கொடுக்கல, அப்படியே அதை சொல்கிறேன்னு சொல்ல உபயோசிக்க சொல்கிறான். ஆனால் நீ பிறந்ததுக்கு அப்புறமா அது ஒரு கேர்ஸாக மாறிடுச்சு. பிகாஸ் அதுக்கப்புறமா பிறக்கிற யாருமே ரொம்ப நாள் உயிர் வாழ மாட்டாங்க. அதுக்கு தான் ஒருத்தர் சொன்னார், அந்த டீமன்ஸை தோக்கடிக்கணும்னா உங்கள் மொத்த லைஃபையுமே அர்ப்பணிக்கணும் அதுக்காக அப்படின்னு சொல்ல, அதுலேருந்து நாங்கள் ப்ரீஸ்டோட வம்சாவளியிலேருந்து பொண்ணுங்களை மேரேஜ் பண்ணோம். ஏன்னா அப்படி பண்ணாதான் அந்த வழியில் வர குழந்தைங்கள்லாம் ரொம்ப சீக்கிரம் சாக மாட்டாங்க. ஹே, நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? நீ சொல்கிறதுக்கும் இதுக்கும் ஒரு சம்மந்தமும் இல்லை. அது மட்டும் இல்லை, இத்தனை வருஷத்தில் நான் நிறைய கொலைகளை பண்ணியிருக்கேன். ஆனால் கடவுள் என்னை எதுவுமே பண்ணலையே. அவர் என்னை மன்னிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இத்தனை வருஷத்தில் நான் எந்த ஒரு கடவுளோ இல்லை புத்தாவோ நான் பார்க்கல. நீ அப்படி தான் எடுத்துப்பியாத. சரி சொல்லு முசான், இத்தனை வருஷமாக நீ இருக்கல்ல, உன்னோட ட்ரீம் என்னன்னு கேட்க, இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா டீமான் ஸ்லேயர் காப்ஸோட தலைவர் முன்னாடி நான் நிற்கிறேன். ஆனால் எனக்கு எந்த ஒரு எரிச்சலுமே வரல. அதுவும் இல்லாமல் இந்த இடம் அது ரொம்ப நார்மலாக இருக்குது, ஏதோ நடந்து முடிஞ்ச மாதிரி இருக்குது. ஆனால் இங்கே உபயோசிக்கி அவன் ஒய்ஃப் அண்ட் அவன் குழந்தைங்கள் தான் இருக்காங்க. ஏன் எந்த ஒரு காட்ஸுமே இல்லை? என்னாச்சு? ஏதோ வியர்டாக இருக்குன்னு சொல்ல, அதுக்கு உபயோசிக்க சொல்கிறான், நான் கெஸ் பண்ணட்டுமா? ஏன்னா நீ எட்டனடி அடைய பார்க்குற, மீன்ஸ் அதை அடைஞ்சிட்டேன்னா உனக்கு சாவே கிடையாது. கரெக்டாக முசான்னு சொல்ல, நீ சொல்கிறது சரிதான், அதை நான் கூடிய சீக்கிரம் பண்ண தான் போகிறேன். வெறுமா நான் நேசுகோ கண்டுபிடிச்சா போதும்ல. முசான், அது ரொம்ப ஈஸியாக நினைக்கிறியா? என்ன நேசுகோ பத்திரமா வச்சிருக்க நினைக்கிறியா? இல்லை என்னால் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறியா? எனக்கு நிறைய டைம் இருக்குது, ஆனால் உனக்கு அப்படி இல்லை. இங்கே பாரு, எட்டர்னிட்டின்றது மனுஷங்களோட ஃபீலிங்ஸ் தான், அது இங்கே இருக்குது. நீ 1000 வருஷத்தில் எத்தனையோ பேரை கொண்டு இருப்ப, அவங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்குது. கண்டிப்பாக அவங்க உன்னை மன்னிக்கவே மாட்டாங்க. ஆனால் நீ இப்போ டைகரோட வால் மேலே நிற்கிற, அது ஒரு டிராகனை எழுப்பி விட்டுருச்சு. ஐ மீன் இங்கே இருக்கிற எல்லாருமே எழுப்பி விட்டு அவங்க எல்லாமே உனக்காக தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. நீ என்னை கொண்டுட்டா அது முடிஞ்சதுன்னு நினச்சியா? நீ என்னை கொன்னா அதில் எந்த ஒரு பிரோஜனமும் இல்லை. ஏன்னா இங்கே நான் பெரிய யூஸ்ஃபுல்லாக கிடையாது. ஆனால் அதே நீ இறந்து போயிட்டேன்னா உன்னோட சேர்ந்து எல்லா டீமன்ஸுமே இறந்துடும்னு சொல்ல, முசானுக்கு கோவம் வருது. உடனே, ஓ இதுக்கு நீ ரியாக்ட் பண்ணுறியா? அப்போ அதிலே தெரியுது இதுதான் உண்மைன்னு. சரி, நான் சொல்ல வந்தது எல்லாத்தையுமே உன்ட்ட சொல்லிட்டேன். ஆனால் அதுக்குன்னு முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல. ஆனால் அதுக்காக என்னோட சாவு வேஸ்டாலாம் போகாது. நீ என்னை கொன்னா ஆஷிராஸ்க்கு உன்னை கொல்லணுன்ற அந்த டிட்டர்மினேஷன் இன்னும் அதிகமாகிடும். ஹே நிறுத்து, நீ சொல்ல வந்ததை சொல்லி முடிச்சிட்டல? எஸ், நான் முடிச்சிட்டேன். ஆனால் நான் சொன்னதை நீ இவ்வளோ நேரம் கேட்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. தேங்க்ஸ் முசான்னு சொல்ல, இன்னொரு இடத்துல ஒரு க்ரோ எமர்ஜென்சி உபயோசிக்கு வீட்டில் ஒரு அட்டாக் நடக்குதுன்னு சொல்ல, எல்லா ஹாஸ்டலர்ஸுமே அங்கே வேகமாக போயிட்டு இருக்காங்க. அப்போ டாஞ்சிரோ டைம்குள்ளே நம்ம அங்கே போகணும்னு சொல்லி நினச்சிட்டு போகிறாங்க. அப்போ சீன் பாஸ்ட்டுக்கு போகுது. அங்கே விண்டு சொல்கிறான், மாஸ்டருக்கு அட்லீஸ்ட் 2 காடாச்சும் வேணும். ஹே ஸ்டோன், இதை பார்த்து நீ சொல்லலாம்லன்னு சொல்ல, கடந்த இத்தனை வருஷமாக நான் இதை பார்த்து தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அவர் கேட்குற மாதிரியே இல்லை. அது மட்டும் இல்லை, அவர் என்ன சொன்னாருன்னா, ஹாஷிராஸ் ரொம்ப ப்ரெஷியஸானவங்க, அவங்கள எனக்காக வேஸ்ட்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதும் ஷினோபு சொல்கிறான், ஆமாம் நம்ம கொஞ்சம் உபயோசிக்கலனை பார்த்து யோசிச்சு பார்த்தா தெரியும், யாருமே அவங்களுக்கு காட்ஸ் வச்சுக்கிட்டது இல்லைன்னு சொன்னதும் சீன் ப்ரெசென்ட்டுக்கு வருது. அங்கே எல்லா ஹாஷிராஸுமே ரொம்ப வேகமாக ஓடி வந்துட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு உபயோசிக்க வீடு வெடிச்சு செதறது. அப்போ எல்லா ஹாஷிராஸும் பயங்கர ஷாக் ஆகுறாங்க. அண்ட் பாதி எரியப்பட்ட முசானோட உடம்பு அங்கே வந்து விழுது. பட் அவன் சாகலை, அவன் ரெக்கவர் ஆகுறான். அப்போ சொல்கிறான், இந்த உபயோசிக்கு நான் தப்பாக இடம் போட்டுட்டேன். அவன் நார்மல் ஹியூமன் இல்லை, நிறைய யோசிச்சு தான் இந்த விஷயத்த பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லை, அவனோட ஓன் ஃபேமிலியை பலி கொடுத்து என்னை கொல்ல பார்த்துருக்கான். அண்ட் எரியற நெருப்போட நிறைய ட்ராப்ஸுமே வச்சு என்னோட ரீஜென்ரேஷனை ஸ்டாப் பண்ண பார்த்துருக்கான். ஸோ பக்காவாக பிளான் பண்ணி தான் இந்த விஷயத்த அவன் பண்ணியிருக்கான். அண்ட் இங்கே இன்னும் நிறைய நடக்க போகுது. நிறைய ஹாஸ்டலர்ஸ் ஓடி வந்துட்டு இருக்காங்க. அதுவும் தனியாக இல்லை, எல்லாருமே ஒன்றா வராங்க.
அப்போ யோசிக்கிறான், இந்த உபயோசிக்கு இப்படி பண்ணுவான்னு நினைக்கல, அதுவும் அவனோட ஒய்ஃப் குழந்தைங்களை கூட பலியாக்கி என்னை கொல்ல பார்த்துருக்கான். இவனுக்கு அப்போ என் மேலே எந்த அளவுக்கு கோவம் இருந்திருக்கணும். ஆனால் நான் ஏன் இதெல்லாம் யோசிக்கிறேன், முதல்ல என்ன முழுசாக ரீஜெனரேட் பண்ணணும்னு சொல்லும்போது அவன் முன்னாடி நிறைய குட்டி குட்டி பிளட் பால்ஸ்லாம் வருது, அதுதான் பிளட் டீமன் ஆர்ட். அதை வச்சு அவன் உடம்பு நிறுத்துறாங்க. லைக் எக்கச்சக்கமான அட்டாக் அவன் உடம்புல நடக்குது, அதனால் அவனால் நகரக்கூட முடியல. உடனே இது கொஞ்சம் கம்மி தான், இதை நான் அப்சர்வ் பண்ணிக்கிறேன்னு சொல்லும்போது லேடி டமாவை வந்து அவள் கையை வச்சு அவன் வயிற்ற கிழிக்கிறா அண்ட் சொல்கிறா, இந்த மெடிசன் டீமன்ஸை மனுஷனாக மாற்றிடும், உன்னால் அதை ஃபீல் பண்ண முடியுதா முசான்னு கேட்க, ஹே நீ என்ன பண்ணுற டமாவோ, உனக்கு பைத்தியம் முடிச்சிச்சா, நீயே சொல்லு, உன்னோட ஹஸ்பண்டை நானா கொன்ன, நீ தானே கொண்டு சாப்பிட்ட. ஆமாம், நான் டீமனாக மாறினது வெறுமா அந்த டிசீஸில் இறந்து போயிடக்கூடாது தான், ஆனால் நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன், அதனால் உன்னோட சேர்ந்து நானுமே இங்கே இறந்து போயிடுறேன். ஸ்டோன் நீ அட்டாக் பண்ணலான்னு சொல்ல ஸ்டோன் அங்கே வேகமாக வந்து முசானோட தலையை வெட்டிடுறான். அப்போ சீன் பாஸ்ட்டுக்கு போகுது. அப்போ ஸ்டோன் மாஸ்டரை மீட் பண்ணுறான். அப்போ அவருக்கு 14 வயசு, எனக்கு 18 வயசு. ஆனால் என்னால் சரியாக ஃபீல் கூட பண்ண முடியல. ஆனால் அவர் என்னை பயங்கரமாக அப்சர்வ் பண்ணி, நீ கவலைப்படாத, நீ கொலைகாரன்லாம் இல்லைன்னு சொன்னார். நான் எந்த ஒரு வார்த்தைக்காக காத்துட்டு இருந்தேனோ அந்த ஒரு வார்த்தையை அவர் சொன்னாருன்னு சொன்னதும் மறுபடியும் பாஸ்ட்டை காட்டுறாங்க. அப்போ மாஸ்டர் சொல்கிறாரு, இன்னும் 5 நாளில் முசான் என்னை தேடி வருவான், அப்போ நீங்கள் எல்லாருமே சேர்ந்து அவன் தலையை பிச்சு போட்டுங்கன்னு சொல்ல, ஆமாம் உங்களுக்கு எப்படி அவன் வருவான்னு தெரியும்னு கேட்க, அதுக்கு பர்டிகுலர் ரீசன்லாம் எதுவுமே இல்லை, ஜஸ்ட் என்னோட இன்ட்யூஷன் தான் சொன்னதும் ஸ்டோன் சொல்கிறான், இது ஜஸ்ட் இன்ட்யூஷன் மட்டும் இல்லை, மாஸ்டர்கிட்ட ஃபியூச்சரை பார்க்குற சக்தி இருக்குன்னு சொல்ல சீன் ப்ரெசென்ட்டுக்கு வருது. அங்கே முசானோட தலை வேகமாக ரீஜென்ரேட் ஆகுது. அதை பார்த்துட்டு மாஸ்டர் சொன்னது அவ்வளவும் கரெக்டு தான், ஏன்னா அவர் சொன்னார் முசானால் அவன் தலையை வேகமாக வெட்டினாலும் ரீஜென்ரேஷன் பண்ண முடியும்னு சொன்னதும், அதனால தான் சூரியனால் மட்டும்தான் அவனை அழிக்க முடியும், ஆனால் நாங்கள் எப்படி காலையில் வரைக்கும் இவனோட ஃபைட் பண்ணி ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லும்போது முசான் பிளட் டீமன் ஆட்டை வச்சு ஸ்டோன் அட்டாக் பண்ண அவன் எப்படியோ அதுலேருந்து தப்பிச்சிடுறான். அப்போ அங்கே வீண்டு வந்துடுறான். அங்கே முசானை பார்த்து, நீ தான் அந்த டீமனா, மாஸ்டர் என்ன பண்ணன்னு சொல்லும்போது எல்லா ஹாஸ்டலாஸும் அங்கே வந்துடுறாங்க. லைக் இதை பார்த்துட்டு ஸ்டோன் நினைக்கிறான், இங்கே எல்லா ஹாஸ்டலாஸும் வந்துட்டாங்கன்னா மாஸ்டரோட ஸ்ட்ராட்டஜி அது வந்து படிச்சிருச்சு. ஹே எல்லாம் கவனமாக கேட்டுக்கோங்க, இங்கே இருக்கான்ல இவன் தான் கீபோர்ட் சுசி முசான், நம்ம என்னதான் இவனோட தலையை வெட்டினாலும் அவன் அதை ஈஸியாக ரீஜெனரேட் பண்ணிடுவான். ஸோ நமக்கு வேற வழியே இல்லை, இவன் கூட காலையில் வரைக்கும் ஃபைட் பண்ணி இவனை கட்டுப்படுத்தி வைக்கணும், அப்போ தான் நம்மளால இவனை கொல்ல முடியும். அண்ட் இதுதான் மாஸ்டரோட கட்டளையும் கூடன்னு சொல்ல எல்லா ஹாஸ்டலர்ஸும் அவங்களோட பிரீத்திங் ஸ்டைல் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண வராங்க. ஆனால் முசான் அதை பார்த்துட்டு சிரிக்கிறான். அண்ட் பார்த்தா அதே டைமில் நகமையும் இன்ஃபினைட் கேஸ்லுக்கான டோரை ஓப்பன் பண்ணிடுறா. உடனே எல்லா ஹாஸ்டலர்ஸ் அண்ட் டிமான் ஸ்லேயர் காப்ஸும் உள்ள விழுறாங்க. இனோஸ்கேக்கு பயங்கர சந்தோஷம், சண்டை போட போகிறோன்னு கென்யா ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகுறான். அண்ட் ஜெனிட்ஸும் இந்த வாட்டி கொஞ்சம் கூட கத்தலை, ரொம்ப சீரியஸாக ஃபைட்டிங் மூலம் உள்ள போகிற மாதிரி தான் இருக்குது. அண்ட் இப்போ முசான் சொல்கிறான், ஹே என்னை கார்னர் பண்ணிட்டு தான் நினச்சிங்களா, உங்கள் எல்லா டிமான் ஸ்லேயர் காப்ஸையும் ஒட்டு மொத்தமாக கொல்றானே இல்லையான்னு பாருங்கன்னு சொல்ல டாஞ்சிரோ அப்போ அது கண்டிப்பாக நடக்காது, நீ நோட் பண்ணிக்கோ, கண்டிப்பாக நான் உன்னை கொல்லுவேன்னு சொல்ல முசான் அப்போ முடிஞ்சா பண்ணி காட்டு காமோடர் டாஞ்சிரோன்னு சொல்கிறதோட இந்த ஹாஸ்டல் ட்ரைனிங் ஆர்க்கோட சீசனுமே கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இதுக்கப்புறமா இன்ஃபினைட் கேஸ்டில் இருக்க 3 படமாக அவங்க ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணிட்டாங்க, கண்டிப்பாக வேற மாதிரி இருக்க போகுது. ஸோ ஓவராலாக ஒரு சீசன் மொத்தமாக நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா எபிசோடும் பார்த்தவங்க மறக்காமல் என்னோட எக்ஸ்பிளேஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த சீசனுக்கான ரேட்டிங் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு இந்த சீசனுக்கான ரேட்டிங் அவுட் ஆஃப் 5 கண்டிப்பாக 4 கொடுப்பேன். முக்கியமாக இந்த லாஸ்ட் எபிசோடுக்கு அவுட் ஆஃப் 5 கண்டிப்பாக 5 கொடுப்பேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு தாறு மாறு தண்டலடி வீடியோ உங்கள் மீட் பண்ணுற அது வரைக்கும் வாழ்க்கையை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. டாட்டா பை பை.